வணக்கம் நண்பர்களே, கிராஸ் கட்டிங் ஜாயிண்ட் கட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி ஒரு கிராஸ் கட்டிங் ஜாயிண்ட் கூட மியூசிக் போட்டோம். இன்னொரு கிராஸ் கட்டிங் ஜாயிண்ட் பேசி போட்டிருக்கேன். இப்போ கிராஸ் கட்டிங் ஜாயிண்ட் கட் பண்ண போகிறோம். பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். கரெக்டாக ஜாயிண்ட் போட்டுங்க. 20 இன்ச்சு இருக்குது. 22 இன்ச்சு வச்சு கட் பண்ணிப்போம். நான் அப்படியே கிழிச்சிருவேன். நீங்களாம் 22 லைனாக வச்சுட்டு அப்படியே மார்க் போட்டு கட் பண்ணுங்கள். கிழிச்சிட்டேன் நான் ஒரு நாளைக்கு 100 ஜாயிண்ட் கூட கட் பண்ணுவேன். காலையிலேருந்து சாயந்தரம் நைட்டு வரைக்கும் உக்காந்தா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பார்த்துங்க, டக்குன்னு கிழிச்சு போட்டு கட் பண்ணி போயினே இருப்பேன். நான் உங்களுக்காக நான் பொறுமையாக கட் பண்ணுறேன். நான் ஒரு 10 ஜாயிட்டாக கூட கட் பண்ணுவேன். 5 ஜாயிண்ட் 10 ஜாயிண்ட் ஒன்றா கூட போட்டு கட் பண்ணே இருப்பேன். உங்களுக்காக ஒரு ஜாயிட்டாக கட் பண்ணுறேன். நான் 1.5 இன்ச்சு வச்சு கீழே மார்க் பண்ணிங்க. மார்க் பண்ணிட்டு ஒரு நேட்ச் போட்டு விட்டுங்க. கீழே மடித்து நல்லா கீறிக்குங்க. எடுத்து வச்சுங்க. இது இடுப்பு இறக்கம் 14 இன்ச்சு இருக்குது. 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுங்க. இடுப்பு மேலே ஷோல்டர் பிடிக்கிறதுக்காக உங்களுக்காக டேப் வச்சு காமிக்கிறேன். 14 இன்ச்சு இருக்குது. 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு 14.5 இன்ச்சு வச்சு மேலே கட் பண்ணி துணி தனியாக எடுத்துங்க. மேலே இருக்கிற பீஸை. சாதா ப்ளவுஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒன்றா வச்சு கட் பண்ணுவேன். அதே மெத்தட் தான். ஆனால் இது கட் பண்ணி தனியாக எடுத்துக்கணும். கர்ச்சிப் மடிக்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி கிராஸில் ஃபுல் கிராஸ் மடிச்சுக்கங்க. 14.5 இன்ச்சு இருக்கான்னு செக் பண்ணிப்போம். ஷோல்டரோடு சேர்த்து 14.5 இன்ச்சு. கீழே ஒரு 1.5 இன்ச்சு மடிச்சிருக்கோம். அதில் உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறேன். இது கர்ச்சிப் மடிக்கிறேன் பாருங்கள். ஃபுல் கிராஸ் போடுங்க. ஃபுல் கிராஸ் போட்டு நல்லா கீறிக்குங்க. தைச்சிட்டு என்கிட்ட சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஜாக்கெட்டு உங்கள் ஜாக்கெட் தைச்சிட்டு எப்படின்னு சொல்லுங்கள். ஃபுல் கிராஸ் வரும். கிராஸ் ஜாக்கெட் ரொம்ப விரும்புகிறவங்க இந்த மாதிரி ஃபுல் கர்ச்சிப் மாதிரி ஃபுல் கிராஸ் போட்டு கட் பண்ணி போட்டு அப்புறமேட்டு என்கிட்ட சொல்லுங்கள் எப்படி இருக்குன்றது. என் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலே கட் பண்ணிங்க. அந்த ஸ்லீவ் கரெக்டாக வருதுன்னு முன்னாடி செக் பண்ணிங்க. நான் தோரணும் போட்டேன். எனக்கு தெரியும் ஆல்ரெடி கரெக்டாக இருக்கணும். அதில் அப்படியே போட்டேன். நீங்கள் கரெக்டாக சைடு எல்லாம் கரெக்டாக வருதுன்னு இது பட்டு கிராஸ் போடுங்க. நெக்கு கரெக்டாக வச்சுக்கிறோம். நெக்கு கரெக்டாக ஃப்ளாட்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரெக்டாக மார்க் பண்ணிங்க. 2.5க்கு 6 வரும். 6.5 கூட வரும். ஒருவருக்கு 7 கூட வைக்கிறாங்க சில பேர். ஒரு ஹைட்டு இருக்குப்பா. ரொம்ப ஹைட்டு இருந்தால் ஒரு 7 கூட வைப்பாங்க. ஹைட்டாக இருக்கிறவங்க 6, 5.5 கூட வைப்பாங்க. க்ளோஸ் நெக் வேணுன்றதால அதில் பார்த்துங்க. கரெக்டாக சென்ட்ரு பாயிண்ட் பிடிச்சிங்க. பாயிண்ட்லேருந்து ஷோல்ட்ரு வரையும் கணக்கு பண்ணி மேலேருந்து வச்சுங்க. மேலே 1/2 இன்ச்சு விட்ருங்க. அதுலேருந்து கணக்கு பண்ணி கீழே மார்க் பண்ணின்னு அப்படியே எண்டு கச்சோலி பட்டிலேருந்து மார்க் பண்ணி கீழே கச்சோலி பட்டு விட்ருங்க. அதுக்கு மேலே மார்க் பண்ணி கரெக்டாக வைத்துக்குங்க. கீழே மார்க் பண்ணியாச்சு. இப்போ சைடில் பாருங்கள், ஒரு 2.5 இன்ச்சு இருக்கும். நாங்கள் 2.5 இன்ச்சு வச்சுங்க. வச்சுட்டு ஒரு மார்க் பண்ணிங்க சைடில். அவ்வளோ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிங்க. இது ஷேப்பாக மார்க் பண்ணிங்க. ஒரு கிராஸாக பண்ணாதீங்க, ரவுண்டாக மார்க் பண்ணுங்கள். அதுவும் நல்லா தான் இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக இப்போ கிராஸாக பண்ணால் எப்படி இருக்குன்னு இது வரைக்கும் அந்த மாதிரி கட்டிங் பண்ணதில்லை. கீழே ஷேப்பில் ரவுண்டாக தான் கட்டிங் பண்ணி நான் இது வரைக்கும் பார்த்துருக்கேன். நான் ரவுண்டாக தான் இது வரைக்கும் பண்ணியிருக்கேன். அப்படியே ஷேப்பாக கட் பண்ணுங்கள். ரவுண்டாக கட் பண்ணுங்கள். வி ஷேப்பில் கட் பண்ணாதீங்க. அது எப்படி வரும் எனக்கு தெரியாது. சில வீடியோ போடுறவங்க நிறைய பேர் வி ஷேப்பில் போடுறாங்க. அது எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. தச்சு ஃபிட்டிங் எப்படி வரும்னு தெரியாது. அதில் நான் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிட்டேன். ஸ்லீவ் கரெக்டாக இருக்குது பாருங்கள். அந்த சைட்லேருந்து வச்சு பார்த்து ஸ்லீவுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சு வச்சுங்க. அக்கில் இது ஷோல்டர் அளவு எடுத்துட்டோம். இப்போ ரவுண்ட் ஷேப் அப்படியே ரவுண்டாக போடுங்க. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பண்ணி திருப்பி ஸ்ட்ரைட்டாக பண்ணி மார்க் பண்ணி இது பண்ணுற தேவையில்ல. அங்கேருந்து ஒரு ரவுண்டு இப்படி கை போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், ரவுண்டாக வந்துடும். அவ்வளோதான். இப்போ நெக் கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டில் ஒரு நேட்ச் போட்டுப்போம். கீழே 2 நேட்ச் போட்டுப்போம். ஒரு 2.5 இன்ச்சு ஒரு நேட்ச் போட்ட அடுத்தது ஒரு 2 இன்ச்சில் ஒரு நேட்ச்சு. 1 இன்ச்சுக்கு டாட்டு. மேலே ஒரு நூல் போட்டால் போதும். டாட்டு
ஸ்டிச்சிங் வந்து இப்போ போடுவோம். நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சிங் ஆல்ரெடி நிறையா போட்டிருக்கேன். ஸ்டிச் போட்டுங்க. ஆல்ரெடி காமிக்கிறேன் பாருங்கள். டாட் நடுவில் கரெக்டாக இருக்கட்டும். என் வீடியோ பார்த்து பொறுமையாக தைங்க. உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும். தைக்கிறது ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஒரு ஸ்டெப்பாக சொல்லி இது 1 இன்ச்சு அது 1 இன்ச்சுன்னு சொல்லி உங்களுக்கு குழப்பம் நான் ரெடியாக இல்லை. அளவு ஜாயிண்ட் வச்சே கட் பண்ணுறேன். அளவு ஜாயிண்ட் வச்சே போடுறேன். ஈஸியாக வந்து தைங்க. உங்களை வந்து ரொம்ப மூளையை வந்து செலவு பண்ண விரும்பலை. இப்போ நெக் வந்து உங்களுக்கு கீழே எத்தனை இன்ச்சா சைடில் எத்தனை இன்ச்சுன்னு சொல்ல விரும்பலை. அதில் கீழேருந்து அளவு ஜாயிண்ட் எடுத்தோம். கீழே மட்டும் மார்க் பண்ணோம் எவ்வளோ இருக்குன்ட்டு. நெக் வந்து கீழே மேலே வந்து 2.5 இன்ச்சு, கீழே வந்து 3.5 இன்ச்சில் வச்சோம். லென்த்தை வந்து பார்க்கல. அப்படியே வந்து இடுப்பு கீழே இறக்க மட்டும் பார்த்து அப்படியே மார்க் பண்ணி கட் பண்ணிட்டோம். இப்போ கட்சாலி பட்டை கட் பண்ணுறோம். 5க்கு 4.5 கட் பண்ணுறோம். 11 இன்ச்சு வந்து லென்த்து 11 இன்ச்சு 11 இன்ச்சு லென்த்து கட் பண்ணிட்டோம். 5க்கு 4.5 கட் பண்ணிட்டோம். ஷேப்பு அப்படியே ஷேப்பை வச்சு கட் பண்ணிவிட்டேன் நான். கிராஸ் பீஸ் நெக் வந்து எப்பவுமே நம்ம வந்து கிராஸ் பீஸ் தான் கட் பண்ணுவோம். இது கிராஸ் கட்டிங்கிறதால ஃப்ரண்ட்டு மட்டும் எடுத்துன்னு ஃப்ரண்ட்டு பீஸ் மட்டும் ஸ்ட்ரெயிட்டில் கட் பண்ணுறோம். இது மட்டும் என் ஃப்ரண்ட்டில் கட் பண்ணுறேன்னு யோசிக்காதீங்க. இது ஆல்ரெடி கிராஸ் இருக்கிறதால நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணுறோம். எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாமே கட் பண்ணிங்க. ஒரு 6-7 பீஸ் இருந்தால் போதும் வந்து நெக்குக்கு. வெட்டிட்டு கை கட் பண்ணிக்கலாம். எப்போயுமே வந்து ஃபுல் கிராஸ் போடுங்க. கச்சி ஃப்ரண்ட்டு வந்து கிராஸ் போடுங்க. எல்லாமே கிராஸ் கட்டிங்கன்னா எல்லாமே கிராஸ் வரும்னு யோசிக்காதீங்க. ஃப்ரண்ட்டு மட்டும்தான் வந்து கிராஸ் இருக்கும். இது வந்து சாதா ஜாக்கெட்டு. லைனிங் ஜாக்கெட் நெக்ஸ்ட்டு வீடியோ இருந்தால் போடுறேன். நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். ஆல்ரெடி போட்டிருக்கேன் வீடியோ கிராஸ் கட்டிங்கு, அது பார்த்துங்க. ஷார்ட் வீடியோன்னு போட்டிருக்கேன். கிராஸ் கட்டிங் எப்படி போகணும் லைனிங் போட்டிருக்கேன் ஷார்ட் வீடியோ ஒன்று. இப்போ அதில் அது பார்த்துங்க. இப்போ ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். ஸ்லீவ் ஒரு 1 இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு. இப்போ அங்கேருந்து அந்த 1 இன்ச்சிலேருந்து மேலே மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவ் கரெக்டாக பார்த்துட்டு அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறோம். எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்துக்கிறோம். கீழே கை எவ்வளோ அளவுன்னு பார்த்து கையிலேருந்து ஒரு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுங்க. லூஸு டைட் எதனா பண்ணால் பண்ணிக்கலாம். இப்போ அந்த 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டலாம். அதுலேருந்து அக்குலேருந்து பண்ணிக்கிறோம். இப்போ ஸ்ட்ரெயிட் வச்சு அதுலேருந்து ஒரு 1 இன்ச் விட்டு எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிறோம். அவ்வளோ ஷேப்பாக வச்சு கட் பண்ணிங்க. மார்க் பண்ணி கூட கட் பண்ணலாம். பொறுமையாக மார்க் பண்ணி கூட கட் பண்ணலாம். யோசிக்காதீங்க, பயப்படாதீங்க. ஈஸியாக கட் பண்ணுங்கள். புதுசாக கற்றுக்கோங்க. எப்படி கட் பண்ண தெரிலன்ட்டு யோசிக்காதீங்க. பொறுமையாக கட் பண்ணி ஈஸியாக வீடியோ பாருங்கள். எல்லா வீடியோவும் வந்து கிளியராக இருக்கும். அதில் வந்து யோசிக்காமல் கட் பண்ணி பார்த்து போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள், ஃபுல் கிராஸ் இருக்குது. ஃப்ரண்ட் எல்லாம் ஷேப்லாம் பார்த்தாச்சு. ஃபுல் கிராஸ் எப்பவுமே வந்து ஃபுல் கிராஸ்னால் கர்ச்சிப் மடித்து போட்ட மாதிரி போட்டால் தான் வந்து ஃபுல் கிராஸ் வரும். இல்லை ஆஃப் கிராஸ் வரும். ஆஃப் கிராஸ் வந்தால் நல்லா இருக்காது. திடீர்னு லைனிங் ஜாயிட்னா இதில் ஒன்று ஃபுல் கிராஸு ஒன்றில் ஆஃப் கிராஸ் போட்டால் சரி வராது. அதெல்லாம் பார்த்து கிளியராக போடுங்க. ஃபுல் கிராஸ்னால் கர்ச்சிப் எப்படி டபுளாக மடித்து போடுறீங்க அந்த மாதிரி மடித்து போடுங்க. அப்போ தான் வந்து ஃபுல் கிராஸ் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.